சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் செஞ்சது தப்பு, என்ன மன்னிச்சிரு. நியாயமா ஒரு வாய்ப்பு கொடு. மறுபடியும் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். நம்ம சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து வாழுவோம். முடியாதுன்னு முடிவெடுத்ததுக்கு பின்னாடி எத்தனை தடவை கெஞ்சி கேட்டாலும் முடியாதுதாங்க. இதுல யோசிக்கிறதுக்கும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் தேவையே இல்ல. அதே மாதிரி அறுத்து விடுறதோட சேர்த்து சொத்துலயும் எங்களுக்கு சேர வேண்டிய பாதி பங்கையும் வாங்கி கொடுங்க. நல்ல கதையா இருக்க. சின்ராஸ் வேணா, ஆனா சின்ராஸ் சொத்து மட்டும் வேணுமா? சின்ராஸுக்கு மரியாதை இல்ல, ஆனா சின்ராஸ் சொத்துக்கு மட்டும் மரியாதையா? இங்க ஒரு சின்ராஸ் தனக்காக எதையும் சேர்த்து வச்சுக்கல, நமக்காக நம்ம குடும்பத்துக்காக தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான். டேய், ஒண்ணு இல்லாத பயலே, சொத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா யோகியதை இருக்கு? என்னமோ உன் வீட்டு சொத்தை கேட்ட மாதிரி தாண்டி குதிக்கிற. நீயே 3 வேளை சோத்துக்கு அந்த வீட்டுல எடுப்படி வேலை பாக்குறவன் தானே? அத்த அவன் சொத்துக்காக பேசல, சொந்தத்துக்காக பேசுறான். அவனும் வேலைக்காரன் கிடையாது, அவனும் என் கூட பிறந்தவன் மாதிரி தான். சும்மா கத்தாத. என் அப்பா அவர் ஆயுசு பூராவையும் உன்னையும் உன் தங்கச்சியும் வளர்த்து ஆளாக்குறதுலயும் உன் சொத்தை கட்டி காப்பாத்துறதுலயும் கழிச்சிட்டாரு. அதனால அவர் தனிப்பட்ட முறையில எதுவுமே சம்பாதிக்கல, எனக்காக எதுவும் சேர்த்து வைக்கவும் இல்ல. இப்ப உன்னால பாதிக்கப்பட்டு நாங்க வாழ்க்கையை இழந்து நிக்கிறோம். அந்த இழப்புக்கான ஈடை தான் நான் கேக்குறேன், ஜீவனாம்சம் கேக்குறேன். விவாகரத்தோட ஜீவனாம்சத்தையும் சேர்த்து கொடுத்துதான் ஆகணும். முடியாதுன்னா சொல்ல முடியாது. பொண்ணு, உனக்கே அசிங்கமா இல்லையா அப்படி பேசுறதுக்கு? சொத்தை பத்திலாம் பேசுற? யார் சொல்லி கொடுத்த மாதிரிலாம் பேசுற?